நாடி சுத்தி என்றால் என்ன? நாடி சுத்தி என்பது ஒரு எளிய பிராணயாம நுட்பமாகும். இது தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது பரந்த அளவிலான நன்மைகளை கொண்டுள்ளது. நாடி என்பது சமஸ்கிருத வார்த்தையின் அர்த்தம் நுட்பமான ஆற்றல் சேனல். மற்றும் சுத்தி என்றால் சுத்தப்படுத்துதல் அல்லது சுத்திகரித்தல். எனவே இந்த சுவாசத்தை பயிற்சி செய்வது நுட்பமான ஆற்றல் சேனல்களை சுத்திகரிக்கிறது. இதனால் உடல் முழுவதும் ஆக்சிஜன் சுதந்திரமாக பாய அனுமதிக்கிறது. இது தெளிவு, கவனம் மற்றும் அமைதியின் வலுவான உணர்வை கொண்டுவரும். நாடி சுத்தியின் நன்மைகள்: ஆழ்ந்த சுவாச பயிற்சி நுரையீரலின் முழு திறனையும் பயன்படுத்தி சுவாச அமைப்பை மேம்படுத்துகிறது. பயிற்சியை செய்யும்போது நாசி துவாரங்களுக்கு இடையில் மாறுவது ஒரு மையத்தை கண்டறியவும். மனம் மற்றும் உடலில் கவனம் மற்றும் அமைதியை அதிகரிக்கவும் உதவுகிறது. இது நரம்பு தசை ஒருங்கிணைப்பு, இரத்த ஓட்டம், இரத்த அழுத்தம் ஆகியவற்றை மேம்படுத்த உதவுகிறது மற்றும் உடல் வலியை போக்குகிறது. இந்த மெதுவான சுவாச நுட்பம் இரத்த நாளங்களை தளர்த்தி விரிவடையச் செய்து அதன் மூலம் இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. சக்தி வாய்ந்த சுவாச பயிற்சி அதிகப்படியான சிந்தனைகளை தடுக்கிறது மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறது. இந்த மூச்சு பயிற்சிக்கு உகந்த நேரம் காலை அல்லது மாலை நேரம். சமமான தரையில் ஒரு விரிப்பு விரித்து அதில் அமர்ந்து முதுகெலும்பு நேராக இருக்கும்படி அமர வேண்டும். வயதானவர்கள் என்றால் நாட்காலியில் அமர்ந்து செய்யலாம். புல்தரை, திறந்தவெளி போன்றவை மூச்சு பயிற்சிக்கு ஏற்றதாகும். பயிற்சி செய்பவர்கள் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு நேரங்களில் செய்தல் கூடாது, ஒரே நேரத்தில் தான் செய்தல் வேண்டும். முதலில் உங்கள் மூச்சுக்காற்றை நன்றாக வெளியேற்றி விடுங்கள். இப்பொழுது உங்கள் நுரையீரலில் மூச்சுக்காற்று இல்லை. இதன் பிறகு வலது கை ஆள்காட்டி விரல் நடுவிரல் இரண்டையும் மடக்கி வைத்து வலது நாசியில் கட்டை விரலும் இடது நாசியில் மோதிர விரலாலும் மூடிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இடது பக்க நாசி வழியாக மூச்சை மெதுவாக உள்ளிழுத்து வலது பக்க நாசி வழியாக மெதுவாக வெளியே விட வேண்டும். பிறகு வலது பக்க நாசி வழியாக மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து இடது பக்கம் வெளியே விட வேண்டும். பொதுவாக மூச்சை உள் இழுக்கும் போதும் வெளியே விடும் பொழுதும் மெதுவாக செய்ய வேண்டும். இதை போன்று 10 முறை செய்யலாம்.